ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்முவின் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறது த 50 ரியாலிட்டி ஷோவுடைய ரிவ்யூ தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆரோக்கிய மேரி சேகர் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் போட்டிருந்தீங்க. உங்களோட சஜஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எங்களுடைய மற்ற வியூவர்ஸும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் போடுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 3 முக்கியமான விஷயங்கள் நடக்குதுங்க. ஒன்று, நம்ம நேற்றே பார்த்தோம், கொஞ்சம் கண்டஸ்டன்ட்ஸ் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான எலிமினேஷனுக்கான ஓட்டிங்ஸ் நடக்க போகுது. அடுத்து அவங்களுடைய எலிமினேஷன், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னையோடைய டாஸ்க். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ருத்திகாவை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஷோ ஸ்டீலர்னால் அவங்க தான். அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி, அப்படி ஒரு கலகலப்பு. அவங்ககிட்ட பேசாத கண்டஸ்டண்ட்டே இருக்க மாட்டாங்க. அங்கே சின்ன சின்ன குரூப்ஸ் ஏற்கனவே ஃபார்ம் ஆகி போய் இருக்குது. நிறைய அங்கே சண்டைலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் ஸ்ருத்திகாட்ட மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா பேசுவாங்க. 50 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கிற ஒரு ஷோவில் நம்மளுடைய ஸ்ருத்திகா மட்டும் அப்படி தனியாக தெரிவாங்க. அதுவும் பார்த்திங்கனாக்கா அங்கே சின்ன சின்ன குரூப் ஏற்கனவே ஃபார்ம் ஆகி போய் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு நடுவில் நம்மளோட ஸ்ருத்திகாவோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பார்த்திங்கனாக்கா மற்ற கண்டஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவாக தெரிவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ரியாலிட்டி ஷோவில் பொதுவாக சண்டை போடுவாங்க இல்லையா? ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா ஸ்ருத்திகா எப்போ வந்தாலுமே நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கே அப்படியே ஒரு பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அது நிஜமாகவே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயங்க. ஓகே, இப்போ நம்ம இன்றைய எபிசோடுக்கு போகலாம். எபிசோட் நம்பர் 4. ஸோ நேற்றைய எபிசோடோட கண்டினியூஷன் தான் இது. நாமினேட்டட் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லோரும் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க. சேஃபானவங்க எல்லாருமே மெயின் அந்த மாளிகையில் இருக்கிறாங்க. த லயன் மெயின் ஹாலுக்கு வராரு. எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் பார்த்து சொல்கிறாரு, உங்கள் எல்லார் பேர்லேயும் அங்கே ஒரு மொபைல் இருக்குது, அதாவது சேஃப் கண்டஸ்டன்ஸ்கிட்ட. அதை எடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம் ஒரு ஓட்டு போட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கு. ஒருத்தராக அவங்க பேர் போட்ட மொபைலை எடுத்து ஓட் பண்ணுறாங்க. ஓட்டிங் முடிஞ்ச உடனே த லயன் டேஞ்சர் ஜோனில் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் மெயின் ஹாலுக்கு வர சொல்கிறாரு. ஸோ நாமினேஷனில் இருக்கிற ஃபயஸ், பெபிகா, ஷாமி, தேஜஸ்வி, கான்சாதி, மோனலிஷா, ஆர்யா, சப்னா சௌத்ரி, சௌரப், மேக்ஸ்ட்ரன் மற்றும் சுமரியா இவங்க எல்லாரும் மெயின் ஹாலுக்கு வராங்க. த லயன் அதிக ஓட்டு வாங்கின ஃபயஸ் மற்றும் சாமியை முதல்ல சேவ் பண்ணுறாரு. அவங்கள தொடர்ந்து தேஜஸ்வி, கான்சாதி, மோனலிசா, சப்னா சௌத்ரி இவங்களும் சேவ் ஆயிடுறாங்க. அடுத்து பார்த்தாக்கா ஒரே ஒரு ஓட்டு வாங்கி சேவ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஆர்யா மற்றும் மேக்ஸ்ட்ரன் சேவ் ஆகிறாங்க. மிச்சம் இருக்கிற சௌரப், சுமரியா மற்றும் பெபிகாவில் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரு ஓட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க த லயன். அப்படின்னாக்கா 2 பேர் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஓட்டு கிடச்சது யார் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது வேறு யாரும் இல்லைங்க, பெபிகா தான். ஸோ சுமரியாவும் சௌரபும் அவுட் ஆயிடுறாங்க, எலிமினேட் ஆயிடுறாங்க ஷோலேருந்து. ஸோ அவங்கள எல்லோரும் வழி அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சலசலப்பு அங்கே ஏற்படுதுங்க. ஏன்னா சித்தார்த் ஒரு கருத்து சொல்லியிருப்பார், சௌரப் இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, ஏன்னா அவர் ரொம்ப ஹானஸ்டான ஆள், அவருக்கேற்ற இடம் இது இல்லை இந்த ஷோலன்னு சொல்லுவார். அப்போ இந்த முன்னணி கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, லைக் பிரின்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ நாங்களாம் நல்ல கண்டஸ்டன்ட் இல்லையா, அந்த மாதிரி நாங்களாம் ஹானஸ்ட் இல்லையானா அவங்கள்ட்ட கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கோங்க. மற்ற கண்டஸ்டன்ட் சுமரியாவும் சௌரபும் போகிறாங்க, நம்ம அவங்கள ஃபஸ்ட்டு வழி அனுப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு டாட்டா பை பாய் காட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லா கண்டஸ்டண்ட்டும் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, மார்னிங் காட்டுறாங்க. அந்த த ஷோவுடைய அந்த மாளிகை காட்டுறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மும்பையில் இருக்கிற மட் ஐலாண்டில் தான் இந்த மாளிகை இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு இந்த கண்டஸ்டன்ட்ஸுக்கு வீட்டு வேலை எதுவுமே பண்ண வேண்டாங்க, பிக் பாஸ் மாதிரி கிடையாதுங்க. சாப்பாடு எல்லாமே அங்கேயே கொடுக்கப்படும், பொஃபே டைப்பில். அவங்களே எடுத்துக்கலாம் தேவையானதை. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே நீலம் மற்றும் ஷிவ் இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. நிக்கி மற்றும் அர்பாஸ்கிட்ட ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ குட்டி குட்டி குரூப்பாக நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஃபைசு மற்றும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட உட்காந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே ஒரே டாபிக் தான் பேசுகிறாங்க. அது என்னன்னாக்கா, இங்கே ஸ்ட்ராங்காக 2 குரூப் இருக்குது. ஒன்று ரஜத் தலாலோட குரூப்பு, இன்னொன்று பிரின்ஸ் நருலாவோட குரூப்பு.
ஸோ மத்த எல்லாருமே ஏதாவது குட்டி குட்டி குரூப்பா நம்ம கிரியேட் பண்ணா தான் நம்மளால தப்பிக்க முடியும். இந்த ஷோல சர்வை பண்ண முடியும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஃபைசோ மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய குரூப் ஏற்கனவே ஸ்ட்ராங் தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த செஸ்ல இருப்பாங்க இல்லையா சோல்ஜர்ஸ், அது மாரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வீக் கண்டஸ்டன்ட்ஸ் ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம அட்டகத்தி மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிற மேக்ஸ்டர்ன் வச்சு ரொம்ப காமெடி நடந்துட்டு இருக்குங்க. விக்ராந்த், அதாவது மோனாலிசாவோட ஹஸ்பண்ட் விக்ராந்த் வந்து அவர வந்து ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி கொஞ்சம் கலாய்க்கிறாங்க, கொஞ்சம் நெஜமும் பேசுறாங்க. பட் அவரு எது கலாய், எது நெஜங்கிறதே புரியாம கன்ஃப்யூஸ் ஆயி சிரிச்சுட்டு இருக்காரு. அத பார்த்து இன்னும் எல்லாரும் போய் சிரிச்சுட்டு இருக்காங்க. மொத்தத்துல ஒரு மாரி கலகலப்பா போயிட்டு இருக்கு அந்த இடம். அடுத்ததா நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் நடக்க போதுங்க. அதான் டாஸ்க். இன்னைக்கு டாஸ்க் ஒரு சின்ன ஏரியால நடக்குது. ஏன்னா டாஸ்க் வந்த மாதிரி த லயன் வராரு. எல்லாரையும் பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்காரு. இதுவரைக்கும் நீங்க வித்தியாசமான டாஸ்க் பண்ணியிருக்கீங்க. லைக் கேலரி பர்னிங், அப்புறம் ஃபர்னிச்சர் பிரேக் பண்றதுன்னு. இதெல்லாம் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதனால இன்னைக்கு நம்ம லீவ் குடுத்துடலாமா? அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆமா, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஓகே, ஓகே லீவ் குடுக்கலாம். ஆனா பிசிக்கல் லீவ் தான். மென்டல் லீவ் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்னைக்கு மென்டல் கேம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட் அது சொல்லிக்கிறேங்க. பெபிகா வந்து சேவ் ஆனதுமே ஓடி போய் ரஜத்த வந்து ஹக் பண்ணுவாங்க. அவர் ஒரு மாரி ஷையா ஃபீல் பண்ணிட்டு, பெபிகா சொல்லுவாங்க, "நீ தானே என்ன சேவ் பண்ண." அவர் வந்து, "ஆமா, ஆமா நான் தான், நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா சிரிச்சிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அவர் பண்ணாரா என்னன்னு தெரியல. பட் அவங்க ஹக் பண்ண வராங்க அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு ஷை கலந்த ஒரு சிரிப்பு வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ டாஸ்க் பார்க்கலாம். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல இருந்து கண்டஸ்டன்ட் வந்து 1,35,000 வரைக்கும் மணி பாட்ல பைசா சேமிச்சு வச்சிருக்காங்க. அதாவது கேலரிஸ் பர்ன் பண்ற அந்த டாஸ்க்ல இருந்து. இந்த ஷோவோட ஹெட்டே ஒரு லயன்ங்கிறதுனால, இன்றைய டாஸ்க் வந்து அனிமல் பத்தின விடுகதைகள். இந்த டாஸ்க் ஏரியால வந்து ஒரு டாஸ்க் ஏரியால அனிமல்ஸோடைய போர்டு வைக்கப்பட்டிருக்குங்க. நடுவுல வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு சர்க்கிள் ஷேப்ல. அது வந்து ரொட்டேட் ஆகுற பிளாட்ஃபார்ம். பக்கத்துல 20 கார்ட்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணொண்ணுலயும் ஒரு விடுகதை இருக்கு. இன்னும் பக்கத்துல பேட்சஸ் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு கண்டஸ்டன்ட் வருவாங்க. ஒரு விடுகதையோட அந்த லெட்டர எடுப்பாங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்னு படிக்கும்போதே பிளாட்ஃபார்ம் சுத்த ஆரம்பிச்சுரும். ஃபியூ செகண்ட்ஸ் சுத்துனதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் 30 செகண்ட்ல அவங்க படிச்ச அந்த விடுகதைக்கு எந்த அனிமல் வந்து ஆன்ஸரோ, அந்த அனிமல் மேல ஒரு பேட்ச கொண்டு போய் அவங்க ஒட்டணும். அது ஒரு மேக்னெட் பேட்ச். இருக்கிற மொத்த கண்டஸ்டன்ட்ல மொத்தம் 20 பேர் தான் அந்த டாஸ்க்க விளையாட போறாங்க அப்படின்னு த லயன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அர்ச்சனாவ வந்து அவர் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றாரு. இதுக்கு அடுத்த கண்டஸ்டன்ட்ட வந்து அர்ச்சனா செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த கண்டஸ்டன்ட், அதுக்கு அடுத்த கண்டஸ்டன்ட்ட செலக்ட் பண்ணணும். இந்த மாரி போய்க்கிட்டே இருக்கும். 20 கண்டஸ்டன்ட்ஸ் வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்ச்சனாவ செலக்ட் பண்ணதுமே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷங்க. த லயன் வந்து இவ்ளோ பேர்ல நம்மள செலக்ட் பண்ணியிருக்காருன்ட்டு பயங்கர காமெடியா இருந்தது. அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக அவங்களுடைய அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க போய் ஒரு கார்ட் எடுக்குறாங்க. அந்த விடுகதைய படிக்கிறாங்க. அப்புறம் ஆன்ஸரும் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து உங்களுக்காக அந்த விடுகதைய வந்து ஹிந்தில சொல்லிட்டு, அப்புறம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். அப்புறம் அர்ச்சனாவுடைய அந்த ஆன்ஸர் ரைட்டா இல்லையான்னு பார்க்க போறோம். ஸோ இதே மாரி நம்ம ஒரு 4 விடுகதைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அது உங்களுக்காக நாங்க காட்டப் போறோங்க. மத்த 20 பேரோட பெயர் மட்டும் தான் சொல்லப் போறோம். ஏன்னா டைம் ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ அர்ச்சனாவோட அந்த விடுகதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோங்க. हिंदीला फेमस पर चालाकी पर चीख है सुरीली जुन में रहता हूँ और ट्रायंगल जैसी कान दिखता हूँ स्वीट इनोसेंट डॉगी जैसा पर रात होते ही हूँ खतरनाक शिकारी जैसा தமிழ்ல என்னுடைய தந்திரத்திற்கு பெயர் பெற்றவன். ஆனால் எனக்கு ஒரு மெல்லிசை அழுகை இருக்கிறது. நான் கூட்டமாக வாழ்கிறேன். மேலும் முக்கோண காது வடிவுகளையும் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு இனிமையான அப்பாவி நாயைப் போல் தோற்றமளிக்கிறேன். ஆனால் இரவில் நான் ஒரு ஆபத்தான வேட்டையாடுபவனாக மாறுகிறேன். இதுதான் அந்த விடுகதைங்க. அதுக்கு அர்ச்சனா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா இல்லையாங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததாக கான்சாதிக்கு வந்த அந்த விடுகதை பார்க்கலாங்க. खड़े खड़े सोते हैं दौड़ 40 मील पर आवर पूरे के पूरे शाकाहारी इनके वजह से जान बचे हमारे அவர் நின்று கொண்டே தூங்குபவர் மணிக்கு 40 மைல் வேகத்தில் ஓடுகிறார் முழுமையான சைவ உணவு உண்பவர்
அவரால் தான் எங்கள் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. இப்ப இந்த விடுகதைய கான்சாதி கரெக்ட்டா சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம ரஜத் தலாலுடைய விடுகதைய பார்க்கலாங்க. बॉडी मेरे डबल एक्सल पर सॉफ्ट मेरा हार्ट ना मैं सिंगर पर ट्रम्पेट जैसा नाक चाल है मस्त और मेमोरी मेरी शार्प इतने हिंट है काफ़ी बताओ मेरे नाम தமிழில் என் உடல் டபுள் எக்ஸல் ஆனால் என் இதயம் மென்மையானது நான் பாடகர் இல்லை ஆனால் என் மூக்கு எக்காலம் போன்றது என் நடை அருமை என் நினைவாற்றல் கூர்மையானது இவ்வளவு குறிப்பு போதும் என் பேரை சொல்லுங்க இதை நம்ம ரஜத் தலாலுடைய விடுகதைங்க இதுக்கு இவர் சொன்னது ஆன்சர் என்ன அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஸ்ருதிகாங்க. ஓகே, இவங்க விடுகதை என்னன்னு பார்க்கலாங்க. दिखने में लगता हूँ क्यूट बालों से भरी है छाती शहद से है एक तरफा प्यार इनसे ना भिड़ो मेरे यार क्योंकि बड़े क्रेजी है इनका वार தமிழில் நான் அழகா இருக்கேன் என் மார்பு முழுக்க முடி இருக்கு எனக்கு தேன் மேலே ஒருதலை பட்ச காதல் இருக்கு அவங்கள எதிர்கொள்ளாதீங்க என் நண்பா ஏன்னா அவங்க தாக்குதல்கள் பைத்தியக்காரத்தனமானவை. ஸோ இதுக்கு நம்ம ஸ்ருதிகா சரியான ஆன்சர் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ மொத்தமாக 20 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு ஸ்ருதிகாவும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த டாஸ்க்கு பண்ணினதே அவ்வளோ கலகலப்பாக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் வீடியோ கிளிப் ப்ளே பண்ண முடியல. ஏன்னா அதே நாங்கள் ப்ளே பண்ணியிருப்போம். முடிஞ்சால் வந்து ஷார்ட் வீடியோவில் அதை போடுறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அர்ச்சனாவோட ஆன்சர் ராங் ஆகிட்டு கான்சாதியோட ஆன்சரும் ராங் ஆகிட்டு ஆனால் ரஜத் தலால் மற்றும் நம்மளோட ஸ்ருத்திகாவோட ஆன்சர் வந்து கரெக்ட் ஆகிட்டு. ஸ்ருத்திகா வந்து அந்த பிளாட்ஃபார்மில் சுற்றுனதுலேயே அவங்களுக்கு ரொம்ப தலை சுற்று வந்துட்டுங்க. அதோட அவங்க அலறல் இருக்கே அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஐயோ லயன் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நின்னதுக்கப்புறம் தலை சுற்று மாதிரி வந்து எந்திக்க முடியாமல் கடைசியில் ஒரு செகண்டில் போய் அந்த பேட்சை போய் வச்சாங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. ஆனால் கரெக்டாக அந்த ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஒரு 10,000 ஜெயிச்சிட்டாங்க. மணி பாட்டில் அந்த 10,000 ஆட் ஆகிட்டுங்க. இப்போ நம்ம ஒரு வருஷப்படி கடகடன்னு பார்த்துடலாம் 20 பேர் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரைட்டா ராங்கா அப்படின்னு. அர்ச்சனா ராங் ஆகிட்டு, கான்சாதி ராங் ஆகிட்டு, ரஜத் தலால் கரெக்டாக சொல்லிட்டாரு, டிம்பிளுக்கு ராங் ஆகிட்டு, லவ் கட்டாரியாவுக்கும் கரெக்டாக சொல்லிட்டாரு, பிரின்ஸுக்கு வந்து ராங் ஆகிட்டு, ஆருஷிக்கும் ராங் ஆகிட்டு, தேஜஸ்வி கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்க தான் நம்ம ஸ்ருத்திகாவை நாமினேட் பண்ணாங்க. ஸ்ருத்திகா வந்து சூப்பராக சொல்லிட்டாங்க. அடுத்து அவங்க மனிஷாவை கூப்பிட்டாங்க. மனிஷாவோட அந்த ஆன்சர் ராங் ஆகிட்டு. அவங்க நிக்கியை கூப்பிட்டாங்க. நிக்கி ஆன்சர் ராங் ஆகிட்டு. அவங்க சித்தார்த்தை கூப்பிட்டாங்க. சித்தார்த் கரெக்டாக சொல்லிட்டாரு. அப்புறம் நெக்ஸ்ட்டு நேகல் ராங் ஆகிட்டு. ரச்சித் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஜான்வி கரெக்டாக சொல்லிட்டாங்க. பெபிகாவும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. பவ்யா வந்து கங்காருன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பிளாட்ஃபார்மில் சுற்றுனதில் தலை சுற்று வந்து அவங்க போய் அங்கே வைக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுங்க. கங்காருங்கிற ஆன்சர் கரெக்டாக இருந்தாலுமே அவங்க பேட்சை போய் கங்காரு மேலே வைக்காதனால அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கல. அவங்க சப்பனாவை கூப்பிட்டாங்க. அவங்க ராங்காக சொல்லிட்டாங்க. கடைசியாக வந்து லாஸ்ட்டு செகண்ட் லாஸ்ட் வந்து காக்கா அவருக்கும் ராங் ஆகிட்டு. லாஸ்ட்டாக வந்தது மேக்ஸ்ட்ரன் அவர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. சொல்லி முடித்த உடனே திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா அனிமல்ஸை வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு காட்டில் இப்படி தான் ஒரு லயன் தனியாக இருக்குது. அப்புறம் அந்த பாம்பு மாதிரி நிறைய பேர் வந்து அவர் தாக்குவாங்க. ஃபேக்கான ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த சோஷியல் மீடியாவில் அவருக்கும் எல்விஷ் யாதவுக்கும் நடக்கும் இல்லையா ஒரு ப்ராப்ளம், அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிட்டுனா இது வந்து நான் எல்விஷ்க்கு வந்து அந்த அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ என் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் ரொம்ப நல்லவன். ஆனால் நீங்கள் என்ன பேடாக காட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அவரோட மனசு இருக்கிற அந்த குமுறலை ஃபுல்லாக அங்கே இருக்கிற அனிமல்ஸை வச்சே ஸ்டோரி மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. பயங்கர கிளாப்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளே இருக்கிறவங்களாம் டிவியில் பார்த்துட்டு பயங்கரமாக கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்சர் பண்ணும்போதே பயங்கர ஸ்வாகோடு தான் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம பயங்கர ஸ்டைலோடு தான் அந்த பிளாட்ஃபார்ம்லலாம் படுத்தார். எல்லாத்துக்குமே சேர்த்து எல்லா கண்டஸ்டண்ட்டும் அவருக்காண்டி கிளாப் பண்ணி ரொம்ப
சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, அதில ஒருத்தர் இருந்தாருங்க, அர்ச்சித் கௌஷிக் அப்படிங்கிறவரு. அவர் மட்டும் முறைச்சுக்கிட்டே இருந்தாரு. அது ஏன்னு நம்மளுக்கு அப்பவும் தெரியல. அப்புறமா தான் தெரிஞ்சுச்சு. அவரு தான் வந்து அந்த எல்விஷ் யாதவோடைய ஃப்ரெண்டாம். ஸோ, அவரு இங்க உள்ள இருக்கிறது. இவரு மேக்ஸ்டோன் என்ன நினைக்கிறாருன்னா, மேக்ஸ்டோன வந்து என்னலாம் பண்றாருன்னு நோட்டோட தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ, அர்ச்சித்துக்கு வந்து என்ன ஆயிட்டுன்னா, இவர் சொன்ன ஸ்டோரி இன்டைரக்ட்டா நம்மளையும் நம்ம ஃப்ரெண்ட் எல்விஷ் யாதவையும் தான் தாக்குறாருன்னு சொல்லிட்டு, மேக்ஸ்டோன் உள்ள வந்ததுமே போய் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓடி போய் அவர அட்டாக் பண்ணிட்டாரு. அதோட நம்மளுக்கு முடிச்சுட்டாங்க. இப்ப நாளைக்கு தான் தெரியும் ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு. ஸோ, நம்மளுடைய சேனலோட நீங்க இணைஞ்சிருங்க. அடுத்த எபிசோட் 5ல நம்ம மீதி இன்ஃபர்மேஷன்ஸ பார்க்கலாம். உங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் தேங்க் யூ. வீடியோவ லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.